செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. வடமாநில இளைஞர் ஒருவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்க அங்கு மருத்துவர்கள் மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நவீன். நவீன், வணக்கம். இந்த விவகாரத்துடைய முழு பின்னணி என்ன காரணத்திற்காக அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ண மருத்துவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில கடந்த 22ஆம் தேதி ஒரு வடமாநில வாலிபர் ஒருவர் விபத்து ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதாவது மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர் இந்த அர்தன் பௌரி என்பவர். இவருக்கு 35 வயதாகிறது. இவர் கடந்த 10 ஆண்டுகளாக செங்கல்பட்டு அருகே சிறுசேரி சிப்காட் பகுதியில தங்கி கட்டுமான நிறுவனத்தில் அவர் வேலை பார்த்து வந்தார். கடந்த 22ஆம் தேதி மாலை அவர் பணியை முடித்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது அவருடைய இருசக்கர வாகனம் விபத்தில் சிக்கியது. இந்த விபத்தில் படுகாயம் அடைந்த அந்த அர்தன் பௌரியை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் காலில் கட்டு போடப்பட்டது. தொடர்ந்து எக்ஸ்ரே மற்றும் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகியவை அவருக்கு எடுக்கப்பட்ட போது அவரது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அவர்கள் கூறியிருந்திருக்கிறார்கள். தொடர்ந்து இவரிடம் தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டை இல்லாதன் காரணமாக இவருக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பு தெரிவித்ததாக இந்த வடமாநில இளைஞரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதாவது இவரிடம் பிரதம மந்திரி மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருந்தும் அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில இவருக்கு சிகிச்சை மறுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 6 நாட்களாக அரசு மருத்துவமனையிலே அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேற்கொண்டு மருத்துவ அறுவை சிகிச்சை எதுவும் செய்ய மருத்துவர்கள் முன்வராத காரணத்தினாலும் அதே போல நேற்று இரவு அவரை வலுக்கட்டாயமாக அவரை டிஸ்சார்ஜ் செய்து அவரை வெளியே அனுப்பியிருக்கிறார்கள். இதனால் மனமுடைந்த அந்த வடமாநில தொழிலாளி நேற்று இரவோடு இரவாக தன்னுடைய சொந்த ஊருக்கு ரயில் மூலமாக மருத்துவ சிகிச்சை எடுப்பதற்காக சென்றிருக்கிறார். இந்த சம்பவம் செங்கல்பட்டு பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது அரசு மருத்துவமனையில மருத்துவர்கள் இருந்தும் இவருக்கு வடமாநில தொழிலாளி என்கிற ஒரே காரணத்துக்காக இவருக்கு சிகிச்சை மறுத்திருப்பதாக சக தொழிலாளிகள் குற்றம் சாட்டியிருக்கிறனர். இந்த சம்பவம் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி நவீன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.